வணக்கம். நான் டாக்டர் பாலமுரளி, காவேரி மருத்துவமனையில் ஸ்பைன் அண்ட் நியூரோ சர்ஜனா இருக்கிறேன். என் கூட வந்து டாக்டர் மணிகண்டன், மேக்ஸ்லோ ஃபேஷியல் அண்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட் இருக்காரு. கூட வந்து மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் டாக்டர் மகேஷ் ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ரெஸ் மீட்ல ஒரு 5 வயது பெண் குழந்தை ஒரு கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி, அதாவது மண்ட ஓட்டுல ஒரு பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனால ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு ரேர் ஆப்ரேஷன், ரேர் ப்ராப்ளம், அதை செஞ்சதை பத்தி நாங்க பேச வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்கல் மாடல் பாத்தீங்கன்னா, நம்ம பிறக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஷேப்ல இருப்போம். நம்ம ஃபேஸு, கண்ணு, மூக்கு, மண்ட ஓடு, தாடை, உதடுகள், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். இது சில டைம் சில குழந்தைகள் இது வந்து கொஞ்சம் அப்நார்மலா பிறப்பாங்க. நீங்களே சில டைம் ரோட்ல பார்த்துருப்பீங்க, சில கண்ணு பிதுக்கி இருக்கும், ஸோ மண்ட ஓடு வந்து பெருசா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், தாடை கரெக்டா இருக்காது, மூக்கு கரெக்டா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஜெனட்டிக்கா அவங்க வந்து கருவுல உருவாகிறப்பயே வர சில பிரச்சனைகள். இதுக்கு வந்து காஸ்மெட்டிக்காவும் அந்த குழந்தைகள் வளர்றப்ப ரொம்ப பார்க்கறதுக்கு சில டைம் ஒரு பிரச்சனையோட இருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கேலி பண்ணுவாங்க, ஏன்னா முகம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு மூளை வளர்ச்சியிலையும் பிரச்சனைகள் வரலாம், தலைவலி வரலாம், மூளை வந்து வளர்ச்சி குறையும், அதனால நிறைய சைக்கலாஜிக்கல், பிஹேவியரல் மற்ற பிரச்சனைகளும் வரும். இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான். இந்த அறுவை சிகிச்சை மூலியமா இந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சரி பண்ணலாம். ஸோ இந்த மண்டவோட வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கலட்டி, ஒரு ஹெல்மெட் எப்படி கழட்டுறோமோ அந்த மாதிரி இந்த மண்டவோட கலட்டி அதை கரெக்டா ஷேப் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரூ ராட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பழையபடி திருப்பி வச்சிருவோம். அதே மாதிரி இந்த மூக்கு சில டைம் ஒழுங்கா இருக்காது, இந்த பிரிட்ஜ் கரெக்டா இருக்காது, இந்த கண் குழி வந்து ஒழுங்கா உருவாகாது. இந்த ஐப்ரோஸ் நம்ம பாக்குறதுக்கு முதல்ல பாக்குறது கண்ணு, ஐப்ரோ, மூக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே தெரியும். அது எல்லாமே அமுங்கி இருக்கும், இல்லாட்டி வெளியே வந்திருக்கும். ஸோ வெளியே வந்திருந்தா அதை உள்ள கொண்டு போகணும், அது அமுங்கி இருந்தா அதை வெளியே கொண்டு வரணும். ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஷேப் கொண்டு வரணும். ஸோ இது வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 10 மணி நேரம் ஆகும். ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்றது. இது ரொம்ப வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன். பிளாஸ்டிக் சர்ஜரி, மேக்ஸ்லோ ஃபேஷியல் சர்ஜரி, ஓரல் சர்ஜரி, நியூரோ சர்ஜன், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு டிப்ரைவ்ட் ஃபேமிலியில இருந்து வந்த குழந்தை. ஸோ இது வந்து நம்ம சப்சிடைஸ்ட் காஸ்ட்ல நம்ம இந்த ஆப்ரேஷன் செய்தோம். இந்த மாதிரி பல குழந்தைகள் நாங்கள் கடந்த ஒரு 5-6 வருஷமா இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழந்தைகள் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் இந்த பிரச்சனையோட வெளியே இருக்கிறாங்க, பட் யாரும் வர்றதில்லை, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணா சக்சஸ் ஆகுமா, இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன், மண்டவோட கல்ட்டி எதை பண்ண போறேன்னு சொல்றாங்களே, உயிரோட இருப்போமா, காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது. பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காவேரி ஹாஸ்பிட்டல்ல எல்லா வசதிகளும் இருக்கு. இதை பிளான் பண்ணக்கூடியது ஆப்ரேஷன் தியேட்டர்ல இந்த டெக்னாலஜி, இந்த டீம், இதோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயத்தை நீங்க வெளியே கொண்டு போகணும், மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத இந்த நோக்கம். இதை பத்தி டாக்டர் மணிகண்டன் சில வார்த்தைகள் பேசுவார். தேங்க்யூ. ஐம் டாக்டர் மணிகண்டன், முகச்செரும்பு டாக்டர். ஸோ டாக்டர் பாலமுரளி சொன்ன மாதிரி இந்த மேல் ஸ்கல் அது growth நல்லா வந்தா தான் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கண்குழிகளோட growth வளர்ச்சி கூட கரெக்டா வரும். அது இல்லாம மேல் தாடை, கீழ்த்தாடை, இந்த 3 அம்சங்களோட வளர்ச்சி வந்து மேல இருக்கிற அந்த கிரீனியல் போன் ஸ்கல்லோட வளர்ச்சி நல்லா இருந்தா முன்னாடியே வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணாதான் ஃபர்தரா வந்து நமக்கு குழந்தை வளரும் போது ஒரு 18 வயசுல கண்குழிகளும் அதே மாதிரி மேல் தாடையும் கீழ்த்தாடையும் கரெக்டா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பதான் வந்து அந்த குழந்தை வளர 18 வயசு வரைக்கும் வளர அவங்கள கரெக்டா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணி, அதே மாதிரி பிரீசஸ் ட்ரீட்மெண்ட், ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா அது என்ன டிஃபெக்டா இருந்தாலும் ஒரு சாதாரண எப்படி ஒரு அழகான குழந்தை நம்ம வளர்ந்து பெருசாகி நம்ம வந்து வளர்க்கணுமோ அதே மாதிரி அவங்களால நம்ம வந்து வளர்த்தி அதை வந்து கரெக்டா பண்ண முடியும். நமக்கு அதுக்கான வசதிகள் உண்டு. எல்லா டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு இது முக்கியமாக வந்து கூடியிருக்கிறது. எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணலாம். அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சிவியரான மற்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாது. இது வந்து ஒரு மேல் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி பிறக்கிறப்ப அப்படி
படைச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ணணும். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து சாதாரணமா எனிவேர் பிட்வீன் ஒரு 6 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ஆகும் இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு. இல்ல இது கருவிலே கியூர் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப சிவியர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அந்த கருவை கலைக்கல. அதுவும் வந்து ஒரு 20 வாரம் 20 வாரத்துக்கு முன்னாடி இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணாலும் அது வந்து மெடிக்கலா வந்து டாக்டர்ஸ் முடிவு எடுத்து அது பண்ணணும். இது பொதுவா வந்து 6 மாதத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த ஆபரேஷன் பண்றது பெட்டர். தி ஏர்லியர் தி ஆபரேஷன் அவுட்கம் பெட்டர். சார் சொன்ன மாதிரி இந்த எலும்பை சரி பண்ணாம மத்த வளர்ச்சிகளும் அப்படியே நார்மலா அப்படியே உருவாகும். ஒருவேளை சில பேரண்ட்ஸால வந்து அந்த 6 to 1 வருஷத்துக்குள்ள சரி பண்ண முடியலன்னா ஒரு 5 வயசுல 10 வயசுல பண்றாங்கன்னா இப்ப இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 5 வயசுல தான் பண்ணிருக்கும். ஸோ அந்த அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். சில டாக்டர்ஸையும் பார்த்திருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு பயம், இதை பண்ணலாமா வேணாமா, இவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கே, சரி பரவாயில்ல. என்னன்னா வளர வளர இந்த ஷேப் இன்னும் மோசமாகும். ஸோ இப்ப சின்னதா இருக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் சின்னதா இருந்தாலும் அவங்க ஒரு 5 வயசு வர்றப்ப இன்னும் ஷேப் ரொம்ப மோசமாகும். கண் இன்னும் வெளியே வந்துடும். கண் ஒழுங்கா மூட முடியாது. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ பொதுவாகவே நாங்க ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது இந்த குழந்தைகள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலதான். அது ஒரு ஸ்கூல் ஒரு கிண்டர் கார்டன் அங்க போறப்பதான் வந்து எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அப்பதான் வந்து ஐயோ நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஒரு சில நோய்கள் பாத்தீங்கன்னா பிறவிலே அவங்க அடுத்தடுத்து பாரம்பரிய வருவது. இப்போ வந்து நீங்க ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல சர்ஜரி பண்ணிடுறீங்க. ஸோ அவங்களுக்கு பெரியவங்க நிறைய கல்யாணம் அவங்களுக்கு பறக்க குழந்தைக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி நிறைய அதாவது இது வந்து 2 விதமா இருக்கு. ஒன்று பிரைமரி கிரேனியோசினோஸ்டோசிஸ் சொல்லுவோம், இன்னொன்று வந்து செகண்டரி. செகண்டரினா இது கூட நாங்கள் இந்த படத்துல காட்டின மாதிரி கை ஒழுங்கா வளராது, ஹார்ட் இதயம் ஒழுங்கா வளராது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜெனட்டிக்கா கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து இது பரம்பரையிலையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க 2வது தடவை பிரெக்னன்சி போறப்ப அதே அம்மா வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆகலாம். பட் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகிறப்ப அந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் ரொம்ப விஜிலண்டா பார்ப்போம். நிறைய ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்பெஷலைஸ் சென்டருக்கு அனுப்பி அவங்களை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அடுத்த குழந்தைக்கு இருக்காங்க அந்த சான்ஸ் வந்து 3 to 5%. நீங்க சொல்றது அந்த குழந்தையோட அம்மா அடுத்த அந்த குழந்தையோட குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் வரலாம். ஸோ அதான். ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆகுறப்ப நம்ம அதை செக் பண்ணி பார்த்து அதை கண்டுபிடிக்கும். இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்றோம், மண்டை ஓடு சின்னதாச்சுன்னா பெருசாக்கிடுறோம். ஸோ பெருசாச்சுன்னா மூளை வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ மூளை வளர்ச்சி நார்மல் ஆயிடும். அந்த ஆப்ரேஷன் பண்ணல மூளை வளர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது மண்டை ஓடு பிடிச்சிட்டு இருக்கு, மூளை வளராது. ஸோ அதனால அந்த ஆப்ரேஷன் பண்ணாதான் அவங்க மூளை வளர்ச்சி பெட்டர் ஆகும். இல்லைன்னா அவங்க ஐக்கியூ குறைவா இருக்கும், மூளை வளர்ச்சி குறைவா இருக்கும், பல பிரச்சனைகள் வரும்.